நல்லா இருந்தது. இல்லை, அந்த டைட்டிலுக்கும் படத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. ஏன்னா அவர் டேனுக்கு மாஸ்டர் பார்த்து அவர் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ட்ரை பண்ணுறாரு. அதுதான் இந்த படத்தினுடைய கதை. அவர் ஆனாரா இல்லையான்றது தான். படம் நல்லா வந்து படம் முழுக்க சாங்ஸ் காமெடி. அவர் எப்பயும் போல் எல்லா படத்துக்கும் உண்டான அந்த காமெடி வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. அதே சமயத்தில் சாங்ஸில் பட்டை கிளப்பியிருக்காங்க. படம் முழுக்க சாங்ஸ். இப்போ பேட்டரை பார்த்துட்டு வந்த படம் வந்துட்டு ஓவரால் பார்த்தீங்கன்னா ஓகே ஆவரேஜ். பட் இதில் என்னென்னா பிரபுதேவா அவரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா அவரோட எனர்ஜி த்ரூ அவுட் இந்த படத்தில் எவ்வளோ ஃபுல்லாக கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக இதில் கொடுத்துருக்காரு. அதே 90s எப்படி பார்த்தோமோ அது வரைக்கும் அப்படியே தான் இருக்கார். அவருக்கு வயசாச்சுன்னெலாம் சொல்ல முடியாது. முக்கியமாக சன்னி லியோன், சன்னி லியோன்லாம் யாரெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிங்களோ இதில் ஒரு 3 நிமிஷத்துக்கு சன்னி லியோனை வந்துட்டு விரும்பி பார்க்கலாம். அவங்களுக்காகவே இந்த படம் வந்துட்டு ஹிட் ஆகணுன்றது நான் அந்த ஆண்டவன் கிட்ட வேணும். பேட்டர் ஆப் பிரபுதேவாது படம் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. அது ஒரு சின்ன லவ் ஸ்டோரி மாதிரி ஸ்டார்ட் ஆகி ஒரு டான்ஸ் ஒரு சாங் அது ரெண்டும் மிக்ஸ் ஆகி போகிற மாதிரி இருக்குது. அண்ட் கேமரா ஆங்கிள் வைக்கிறது ஃப்ரேமிங்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ ஓரளவுக்கு பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள். மற்றபடி சொல்லிக்கிற அளவுக்கு படத்தில் எதுவும் பெருசாக இல்லை. ஓகே, பிரபுதேவாக்காக சன்னி லியோன்னு சொன்னால் செருப்பாக அடிப்பாங்க வீட்டில். ஸோ அதெல்லாம் இல்லை, பிரபுதேவாக்காக பார்க்கலாம். டான்ஸு அதான் அது நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகுமா அப்படிலாம் தெரில. அது வந்து அதே போல் ஃபைட்டு தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு சாங்க்கு மட்டும் சன்னி லியோன் வந்து நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இல்லை, இதுவும் அதே போல தான் படம். ஏன்னா எல்லாமே கதையை நான் சொல்கிற மாதிரி இருக்கும். படம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லா இருக்கு. அது ஃப்ளாஷ்பேக்காக போயிட்டுருக்கு. ஓகே தான். ஃபேமிலி சென்டிமெண்ட் இல்லை, அவர் சினிமாவுக்காக ட்ரை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்துட்டு ஹீரோயின் இதில் வேதிகா மேடமாக இருக்கட்டும் சரி, மீதி இன்னொன்று ஒரு ஹீரோயின். அதில் எதுக்கு 2 ஹீரோயின் தெரில, இதில் ஒரே ஒரு ஹீரோயின் தான். அவங்களுக்கு தான் அந்த ஒரு ஸ்கோப் இருக்குது. அண்ட் அவங்களோட ஆக்டிங்கும் இதில் பார்த்தீங்கன்னா எப்படி சக்கரக்கட்டியில் வேதிகா மேமை வந்துட்டு ரொம்ப விரும்பி பார்த்தோமோ அதே மாதிரி இதில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. அட் த சேம் டைம் படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே, செகண்ட் ஆஃப் ரொம்ப ட்ராகு. அண்ட் படம் ஃபுல்லாகவே பிரபுதேவா தான் கொண்டு போனார். மியூசிக் பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. அங்கங்கே பிரபுதேவாவை எப்படி கொஞ்சம் ஹைலைட்டாக காட்டணுமோ அவருடைய டான்ஸ் வைஸில் அந்த மாதிரி ஹைலைட்டாக பண்ணி காமிச்சிருக்காங்க. அண்ட் காமெடி ஒர்க் அவுட் ஆச்சா கேட்டால் பார்த்தா இது வேறு அது வேறு, ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகாது. பிரபுதேவாவோட டான்ஸ் அப்புறம் ஃப்ரேமிங் அது பார்க்கலாம், மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை. ஃபேமிலி ஆடியன்ஸு பார்க்க வேணாம். ஏதோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி வந்து சும்மா டைம் பாஸ்க்கு பார்க்கலாம் ஒழிச்சு, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. மெய்யலகன் அது போகலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போகலாம். அது இருக்குது, காமெடி அவ்வளோ ஒர்க் ஆகல. டான்ஸு சாங் இருக்குது, அவரோட டான்ஸுமே நல்லா இருக்குது. பட் ஆனால் ஆஸ் யூஷுவல் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை, பார்க்கலாம் அவ்வளோதான். பண்ணுறாரு, அதுக்குண்டான முயற்சிகள். ஆமாம், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம், எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. எல்லாருமே பார்க்கலாம், எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம். இல்லை, ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் தான். எல்லாமே எல்லா கேரக்டரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி என்னென்ன நடக்க போகுதுன்றது தான். அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் எல்லாமே அதை சிங் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா நம்ம பிரபுதேவா சாரே அவருடைய பாடி லாங்குவேஜே நம்மளுக்கு கொஞ்சம் அங்கங்கே சிரிப்பு விட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் அவர் கொண்டு வந்துட்டார். அண்ட் ஓவரால் பார்த்தா பிரபுதேவா சாருக்காக பார்க்கலாம். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் பேட்டர் ஆப் மூவி. சாங்ஸ் நிறைய என்னஜி சாங்ஸ் நிறையா இருக்குது செகண்ட் ஹாஃப்ல. ஆமாம் ஜி, அது குறைச்சிருக்கலாம். ஏன்னா படம் ஃபுல்லாகவே சாங்ஸாக தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்களே தவிர கதை ஒன்றும் பெருசாக இல்லை. ஓவரால் ஓகே, ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி தான். ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்க முடியுமான்னு பார்த்தா ஓகே பார்க்கலாம். ஒரு ஹாஃப் டைம் பார்க்கலாம் ப்ரோ.